ஹாய் கைஸ், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் டியானை வந்துட்டு அவங்க அப்பா அடித்து, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸில் தாண்டா வரணும், பிஸ்னஸ் கிளாஸில் வரவே கூடாதுன்னு அடிச்சு விட்டு போயிருப்பாரு. அதனால அவங்க கையில் வந்து சுல்கிருக்கோம் போல். ஹீரோயின் தான் பார்த்துருப்பானு. ஸோ ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லுவானா. சரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு என்ன சின்ன பிள்ளை மாதிரி பண்ணாத இரு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாள். இதை பார்த்துட்டு டியானுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடும். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பண்ணுவாங்க அப்படின்னு அவனுக்கு டக்குன்னு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். அப்போ டக்குன்னு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி பேசலாம் பார்க்கும்போது ஹீரோயின் கண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பையன் வந்துட்டு சும்மா ஜோவியலாக பேசுவானே, ஸோ அந்த மாதிரி தெரியும். அவள் கண்ணுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சீரியலில் வந்து இறங்குனதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருப்பா. அப்போ பின்னாடி இருந்துட்டு உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் நம்பர் சொல்லுங்கள், அட்லீஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்துட்டு ஒழுங்கு மாதிரி தான் அழைச்சிட்டு வாங்கடா, இவனுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்களை விட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து இவன் பார்ப்பான், அங்கே வந்துட்டு போர்டு இருக்கும். அதை பார்த்துட்டு ஓ இவங்க தான் நம்மளோட ஏர்லைனோட மாடலா, இப்போ தெரிஞ்சு போச்சு இவங்க ஏன் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இத்தனை நாள் எப்படி நம்ம கண்ணுக்கு படாமல் இருந்தாங்க, நான் கண்டிப்பாக உன்னை வந்து சேருவேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூஹி இருக்காள், அவளோட கட் அவுட்டை பார்த்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் மனசில் நம்ம ஹீரோயினை தான் நினச்சி பேசிகிட்டு இருக்கான். நீ ரொம்பவே அழகாக இருக்க, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரியல. ஸோ இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போய் கேட்டால் தருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இல்லை இந்த ஏர்லைனோட ஓனரே நான் தான், எனக்கு எப்படி தராமல் இருப்பாங்க, கண்டிப்பாக டூஹி நான் உன்னை ஃபாலோ பண்ணி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மா வந்துட்டு ஹீரோனோட அத்தை இருக்காங்களே, அவங்க வந்து சனாக்கு வர சொல்லியிருப்பாங்க போல. எதுக்கு சம்மந்தி என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா வந்து கேட்பாங்களே. இந்த சும்மா சம்மந்தின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காது, என்ன நீ பொண்ணை வளர்த்துருக்க, அவள் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே இருக்கா, அதுவும் இல்லாமல் நைட்டு வந்துட்டு வெளியே எங்கேயும் ஸ்டே பண்ணியிருக்கா, எப்படி உன் பொண்ணை வளர்த்து வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு டூஹி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என் பொண்ணுக்கு ஏதாச்சும் நிறைய ஒர்க் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க, மற்றபடி எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப ஓவராக பேசுவாங்க. நீ என்ன பொண்ணை வளர்த்து வச்சு எதுவுமே வீட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, அதான் 2வது பொண்ணு இருக்காளே அவள் சுத்தமாக உனக்கு கூட அடங்க மாட்டாளாமே அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை பற்றி தான் தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பற்றியும் தப்பாக பேசிட்டு இருப்பாங்களா. இவங்க அம்மா கோவம் வந்துடும், நீ ரொம்ப ஓவராக பேசாத, உன்னை நான் சின்ன வயசில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நீ எப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இருப்பேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், சும்மா என்னோட பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசாதுங்கும் போது நான் எப்படிப்பட்ட பொண்ணு, நான் எப்படி இருப்பேன் நீ தான் சொல்லி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாங்க. நான் உண்மையிலே சொல்லிடுவேன், நீ இப்போதைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கேன், நீ வந்துட்டு சின்ன வயசில் நல்லாவே இருக்க மாட்டேன், இப்போ பாரு உன் கண்ணை சரி பண்ணியிருக்க, உன் மூக்கெல்லாம் சரி பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு ஹீரோட அம்மா வந்து சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி உண்மையில அதான் பண்ணியிருப்பாங்க போல, வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை வந்துட்டு சன்னில் இருக்கவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாரு வயசாகி கூட இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போதுமா உன்னை பற்றி சொன்னது இவ்வளோதைக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் நீ என்ன இப்படி பேசியிருப்ப, இவ ஒன்றும் வந்து யோக்கியம் கிடையாது, இவ ஏதோ ஒழுங்காக இருந்தாலுமே இவன் ஹஸ்பண்ட் இருக்கான்னு அவன் வந்து டியூட்டியில் இருக்கும் போதே வந்துட்டு ஒரு பொண்ணை சாகடிச்சிட்டான், ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயின் அப்பா வந்து டியூட்டியில் இருக்கும்போது இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதை பற்றி தப்பாக பேசணுமே இவங்களுக்கும் வந்துடும், எப்படி நீ ஹஸ்பண்ட் வந்து தப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு சண்டை வர ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஹீரோயின் நம்ம வந்து நல்லாவே அடிச்சு விட்டுருவாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்துடுவாங்க. வந்தோடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம மேலே தான் கேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவள் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாள், வரும்போதே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாள். அப்போ தான் கால் பண்ணுவாங்க, அவங்க அம்மா வந்து ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு கால் பண்ணதுக்கப்புறம் இவள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷனுக்கே போயிடுவாள். போயிட்டு என்னம்மா ஆச்சுங்கும் போது, எல்லாம் உன் மாமியார் பண்ண பிரச்சனை தான், ஐயோ சாரிம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எப்போதும் நடக்கிறது தானடி, நீ எங்கே போன, உனக்கு எதுக்கு சைடில் அடிபட்டிருக்கு, இவளுக்கு வந்துட்டு அடிபட்டிருக்கும்ல இந்த பக்கம், என்ன ஆச்சுங்கும் போது, இல்லைம்மா ஒர்க் பண்ணும்போது நல்லா இடிச்சுக்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கால் வரும். யார் என்ன ஹாஸ்பிட்டல் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிடுவா, இந்த மாதிரி டூஹி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போயிடுவாங்க. என்னதான் தான் பொண்ணு வந்து கோவக்காரியாக இருந்தாலுமே தனியாக போகிறேன்னு சொன்னாலுமே தான் அம்மாவுக்கு வந்துட்டு கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ அவங்க போய் பார்ப்பாங்க, பார்த்து ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ டாக்டர் வருவாங்க. என்னாச்சு டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. நாங்கள் இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷனாக சக்ஸஸ் தான் ஆயிடுச்சு, ஆனால் இவங்க ஏன் கண்ணு முடியலன்னு தெரியல, ஒருவேளை இவங்களுக்கு அதிகமாக ப்ரெஷராக இருக்கும், கொஞ்ச நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க கண்ணு முழிச்சிடுவாங்க அப்படின்னு டாக்டர் வந்து ஒரு ஹோப் கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அம்மா நீ வீட்டுக்கு போ, நான் வந்துட்டு இங்கே இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, அங்கே ஒரு மாமியை வந்து கத்திட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு இவள் வந்தாலா, இவள் இன்னும் வரல பாரு, எவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இப்போ கூட ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இருமா விடுமா, வந்துட்டு வேலைக்கு தானே போயிருக்கா, வந்துருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. நீ இப்படியே அவளை பற்றி பேசிட்டே இரு, எனக்கு ஏதோ அவன் மேலே சந்தேகமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு வரும்போதே கரெக்டாக காலை வச்சு தடுக்கி விட்டுருவாங்க. ஹீரோயின் போய் கீழே விழுந்துருவான். 2 நாளாக நீ எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு சட்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கீழே உட்காந்துட்டு, இல்லை என்னோட ட்ரக்கோட பணத்தை வந்து ஏமாற்றிட்டு ஒரு லேடி போயிட்டாங்களா, அவங்கள தான் நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன், ஸோ அதனால தான் வந்து வீட்டுக்கு வர முடியல, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு வந்து அத்தனை சொல்லுவாங்கன்னா, அப்படியா சரி அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி
கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ 2 நாளாக வந்துட்டு தேடிட்டு இருந்தது சொன்னேன், அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அத்தை, அவங்க ரிலேஷன் யாரோ ஒருத்தவங்கள வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க கிட்ட வந்துட்டு கால் பண்ணால் அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போதைக்கு அவங்க வந்துட்டு கொரியாலே இல்லையா, அவங்க கொரியா வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக போய் வாங்கிட்டு அத்தை. எனக்கு தோணுது அவங்க கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்கன்ட்டு. ப்ளீஸ் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாளாம். சரி ஏதோ ஒன்று நம்புகிறேன், உண்மையை தானா, நீ இத்தனை நாள் வந்துட்டு அவளை தேடி பார்த்தங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கா, ஆதார்ட்ட காட்டடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம். அதான் ஆதாரத்துக்கு நான் எங்கே போவேன், நான் வந்துட்டு பொடிநோயாக நடந்து எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அவன் ஹஸ்பண்ட் இருக்கானே, என்ன பண்ணுறீங்கம்மா, எதுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, அதை வந்து குற்றவாளி மாதிரி கீழே உட்காந்து கேட்குறீங்க, நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். சரி வாமா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு போயிடுவா, வீட்டு வேலைலாம் பக்கத்துக்கு போயிடுவாள். அப்போ கூப்பிட்டு வச்சுட்டு, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஒய்ஃப் வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணுவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவள் என் கல்யாணத்துக்கு அப்புறம் மேக்கப் பண்ணுறதே விட்டுட்டாமா, அவள் மேக்கப்பே பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்லை எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, உன் ஒய்ஃப் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கா, அவள் ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. ஸோ அவள் மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே போயிருக்கா அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், அவள் யாருக்குள்ளேயோ வந்துட்டு இல்லீகலாக அஃபேரில் இருக்காடா, இதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க போது இவர் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் குழந்தைங்களாம் தூங்கினதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பா, அதை தங்கச்சி நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும் போது டூஹியோட ஃபோன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து கால் வரும். என்ன என்கிட்டயே நீ தப்பிச்சிட்டியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ காலி பண்ணிட்டு போனால் நான் சும்மா விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ எங்கே போனாலும் உன்னை தொடர்ந்து வந்துட்டு தாண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு வச்சிருப்பான். இவளுக்கு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகும். அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம ஃபேஸை வந்துட்டு ஒருத்தன் கவர் பண்ணி வந்து பேசினானா, அவனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவன் தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், டூஹியோட அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் கூட இருக்காது, எல்லாமே வந்து நீட்டாக காலியாக இருக்கும். அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு கிளியராக இருக்கும். அவள் வந்து டூஹி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நம்மளும் இந்த வீட்டுக்குள்ளே வரல, யார் வந்து கிளியர் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பா. அப்போ டூஹியோட மொபைலுக்கு வந்துட்டு கால் வரும். அது யார் பண்ணியிருப்பான்னா, எங்களோட ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னா ஏர் கோர்சஸில் ஒருத்தி ஃப்ரெண்டாக இருப்பாள் டூஹிக்கு, அவள் தான் வந்து கால் பண்ணியிருப்பா. நீ சொன்னாமல் நம்ம ஷேரிங் வீட்டுக்கு வந்துட்டு மூவ் ஆக போகிறோம், ஸோ அதனால தான் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் மூவ் பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள். அப்போ தான் தெரியும் இவள் ஆல்ரெடி வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருப்பாள் வீட்டை வந்து ஷேர் பண்ணி போகிறதுக்காக. ஸோ இவளும் அவளும் தான் வந்துட்டு ஷேர் பண்ணி போகலான்னு பிளானில் இருக்காங்க போல். இப்போ அதுக்காக தான் நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே இருக்க ஹீரோ என்ன சொல்லுவானா, அவளுக்கு பதட்டமாக இருக்கும், இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாள். ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போதைக்கு வந்து ஃபோன் கட் பண்ணுறேன், அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாளா. இந்த ஃப்ரெண்டு இருக்காள், அவளுக்கு வந்து கோவம் வரும். எப்போ பார்த்தாலும் என்ன வேலைக்காரி மாதிரி இவள் வேலை வாங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கோவம் தான் வரும். இவளுக்கு வந்துட்டு டூஹியை வந்து அவ்வளோவா பிடிக்காது, பட் இருந்தாலுமே அவள் கூடயே கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாகவே வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 லேடிஸ் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுவான். யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் அம்மா தான் இங்கே ஷேரிங் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ரெண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம், இந்த ரூம் வந்து செம்மையாக இருக்குது, அது இல்லாமல் உங்கள் வீடு வந்து பேலஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியும். ஹீரோ அம்மா வந்து நான் பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்களா. அது என்ன பிளான்னா, அவங்க ஜெர்மனி போனதுக்கப்புறம் ஹீரோட வீட்டில் வந்து ரெண்டல் வீட்டெல்லாம் அது பொண்ணுங்களுக்காக விட்டால் இவனை சுற்றி பொண்ணுகள் தானே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா கால் பண்ணிட்டு அம்மா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கத்துவான். ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி எல்லாமே பேரண்ட்ஸ் பேரில் தான் இருக்கும் போல், இந்த வீடுமே வந்துட்டு அவங்க அம்மா பேரில் தான் இருக்கும். ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஹீரோட பொசிஷனுக்கு அவன் வந்துட்டு இன்னொரு வீடு வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் இந்த வீடு வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு. அந்த வீட்டில் நிறைய விஷயத்தை வந்து பார்த்து பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதனால தான் அவனால் இந்த வீட்டோட மூவ் பண்ண முடியாது. என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்திட்டு இருப்பானா, இங்கே பாருடா, நீயும் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட டேட் பண்ண மாட்டேங்கிற, உன்னை சுற்றி பொண்ணுங்களாம் இருந்தால் அட்லீஸ்ட் உனக்கு இந்த பொண்ணுங்களை வச்சும் பிடிக்க ஆரம்பிக்கும். நீ யாராச்சும் அட்லீஸ்ட் டேட் பண்ணுவல, அந்த வீட்டை ஷேர் பண்ணியிருக்க சொன்ன பொண்ணுங்க எல்லாருமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, அது இல்லாமல் அவங்களோட கரியரில் நல்ல டாப்பில் இருக்க பொண்ணுங்களை தானே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோட பேர் சொல்லுவாங்க. அதில் வந்து டூஹின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ஷாக் ஆகிடுது, டூஹி அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்குன்னா யார் கேட்டாலுமே டூஹின்னு வந்துட்டு பேர் கேட்டுட்ருக்கு. ஒருவேளை அம்மா நீ ஒழுங்காக சொல்லு, யார் அந்த பொண்ணு, பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அதான்டா டூஹி தான் அப்படின்னு சொல்லிட்டு டூஹின்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டதுமே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அவளா அப்படின்ட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் இவளும் வருவா. அப்போ அவங்க 2 பேருக்குமே ஷாக் ஆகிடும். சார் இது உங்களோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அம்மா கிட்ட தான் நான் கான்ட்ராக்ட் போட்டோம், எங்களோட ரூம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா. ஹீரோன் அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ அப்படியே டக்குன்னு ஃபோனை வந்துட்டு கீழே போட்டுருவான். அப்படியே ஷாக்காக வந்து நிற்பான். ஹீரோயின் வந்துட்டு ஓ உங்களோட வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்களோட ரூம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாலாம். அதுக்கு வந்து ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த சைடு தான் நம்ம ரூம் இருக்குது, வா நம்மளோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போவா. எங்கள் 2 பேருக்கும் ஒரே ரூம் தான் போல், ஷேர் பண்ணிக்கணும். இவன் வந்து டூஹி மாதிரி நடந்துக்க மாட்டாள், ஏன்னா அதனால வந்துட்டு சன்ஹி மாதிரி கேரக்டர் அப்படியே வெளியே வருதில்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு சந்தேகமாக இருக்கும், என்ன டூஹி இப்போல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சமாளிச்சுட்டு அங்கே இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அட்லீஸ்ட் அவனோட இன்ஃபர்மேஷன் ஆச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாள்.
அப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பானா, இங்கே பாருடா உன்னை சுற்றி பொண்ணுங்களாக இருந்தால் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீ நல்லாவே தெரியும்டா. ஸோ அதனால் நீ வந்துட்டு ஒரு பையனாக தனியாக இருக்க வேணாம், உன்னோட வந்துட்டு ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து டியானை அனுப்பிச்சி விட்ருக்கேன். சேர்மனோட பையனும் உன் கூட தான் வந்து தங்க போகிறானோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு வந்து கோவம் தரும், என்னது டியானா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சேர்மன் வந்து வருவார், ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, உங்கள் வீட்டில் தான் என்னோட பையன் இருக்க போகிறான், நீ சொன்ன மாதிரி ஐடியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு, என் பையனும் நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு டியானே இங்கே தள்ளி விட்டு போயிடுவாங்க. அவன் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான், என்ன கேப்டன் இது உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இது சேர்மன் தானே, சேர்மன் சொல்கிறத வந்து கேட்கணும்ல. ஓகே சேர்மன், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிடுவான். ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் டேன் கேட்பான், என்னோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வந்து கேட்பான். நம்ம கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வருவான். ஹீரோனை பார்த்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாளா, இவளை நான் ஃப்ளைட்டில் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மை காட் என்னால் நம்பவே முடியல, கடவுள் எனக்கு இவ்வளோ லக் அடிச்சிட்ருக்காரு, எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏன் கூடயே ஸ்டே பண்ண வச்சிருக்காரு, கண்டிப்பாக ஹனி நான் உன்னை வந்துட்டு விடவே மாட்டேன், நீ தான் என்னோட க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே வந்து ஹாட் அண்ட் சிம்மில் காமிச்சிட்ருப்பான். இதை பார்க்குற ஹீரோவுக்கு செம்மையாக டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் டியான் போயிட்டு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ஃப்ளைட்டில் மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். நம்ம எங்கே மீட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போவான். என்ன டூஹி என்ன மறந்துட்டிங்களா, நான் சேர்மனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவானா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவருக்கு ஞாபகம் இருக்கும், இந்த பையன் ரொம்ப க்ரேஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அவளுக்கு என்ன வேலை, இங்கே இருந்து ஸ்டே பண்ணி எல்லாமே சர்ச் பண்ணணும் தானே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவானா, ஓ அப்படியா, ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்லுவானா, இங்கே பாருங்க இந்த வீட்டில் யாருமே ஸ்டே பண்ண போகிறது கிடையாது, எல்லாரும் வெளியே தான் கிளம்பணும், ஃபஸ்ட்டுக்கு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானா. அப்போ ஹீரோ வந்து பேசுவான், என்னது வெளியே கிளம்பணுமா, அவள் இதுக்கப்புறம் இங்கே இருந்து எதுக்காக இங்கே வந்து தங்கச்சி வரணும்னு ஆசைப்பட்டா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணுக்காக இவன் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டா. எதுக்கு நாங்கள் கிளம்பணும், ஆல்ரெடி உங்கள் அம்மா வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போயிடுவா. இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தை இருக்காங்கல்ல, இந்த குட்டி பொண்ணோட பாட்டி, அவங்க வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ண போகிறாங்க போல். அது ஹீரோனோட ட்ரெஸ்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அம்மா கால் பண்ணி, அம்மா பாட்டி இதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறாங்களாம், இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, யார்கிட்ட அம்மாட்ட தானே பேசுகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை பிடுங்கி, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அத்தை என்ன ஆச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. ஆமாம் ட்ரக்கு காசு வேறு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சிக்கனமாக குடும்ப நிலத்தில் தானே இன்னொரு ட்ரக்கு வாங்க முடியும், ஸோ எனக்கு தனி வாடகை உனக்கு தனி வாடகை கொடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே வந்துட்டு ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பாங்க. நீ லீகலாக யார் கூடயும் அஃபரில் இருக்க, அதையும் சேர்த்து கண்டுபிடிக்க தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி பார்ப்பாங்க. ஹீரோனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபோனை வச்சு தான் அவள் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பான். அன்றைக்கி என் தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்திருக்கா, இவன் ஏதோ பண்ணியிருக்கான், அதனால தான் என் வீட்டுக்கு வந்துட்டு மயக்கம் போட்டு வந்திருக்கான், ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்ப்பரேட் தான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், அதுக்காக நம்ம இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும், அத்தை வேற நம்ம வீட்டில் இருக்கணும் வேறு சொல்கிறாங்களே, நம்ம வந்து கிவ் அப்பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு தனக்குள்ளேயே மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வெளியே வந்து ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு ஒழுங்காக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா, இவன் வந்துட்டு முடியாது, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவான். இவங்க போல்டாக பேசுறதெல்லாம் பார்க்கும்போது டியான் அப்படியே வந்து லெவல் அப்படியே விழுந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்க்குறான், என்னோட வீடு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். பார்த்தீங்கன்னா டியான் வந்து பார்ட்டி வச்சுருக்கான் போல், எல்லா கேர்ள்ஸையும் வர சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டு பார்ட்டி வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். இது வந்து வீடுலாம், இந்த வீட்டில் நான் இவ்வளோ சத்தமே போட்டது கிடையாது, வீடாக தான் வச்சுக்கணும், இந்த மாதிரி பார்ட்டி ஹாலெல்லாம் மாற்றக்கூடாது, ஃபஸ்ட்டு எல்லோரும் வெளியே போங்க, இந்த அல்கஹால்லாம் எடுத்துகிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திட்டு இருப்பான். நான் பட்டியான்னு சொல்கிறான், என்ன ப்ரோ இப்படி இருக்கீங்க, ஒரு பார்ட்டி கூட வந்து நடத்தக்கூடாதா, நான் இங்கே இருக்கேன்னு அப்போ பார்ட்டி நடத்தாமல் என்ன பண்ணுறது, நீங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவன் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது, அவன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான். நான் ஹீரோ கட்டுறதை வந்து யாருமே கண்டிக்கவே மாட்டாங்க. அங்கே அதுக்கப்புறம் அந்த ஏர்லைனில் வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களையுமே வர வச்சுட்டு ஜாலியாக வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டென்ஷனாக போயிட்டுருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் உண்டா வேலை உண்டுன்னு பண்ணிகிட்ருப்பான். அவள் தங்கச்சி டூஹியோட பேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை போஸ்ட்டை வந்து எடுத்து போயிட்டுருப்பாள். ஹீரோ வந்துட்டு முன்னாடி வருவான், இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கோவமாக போவான். நம்ம இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு இப்போ தான் தெரியுது, அதனால தான் இவருக்கு ஒரு பொண்ணு கூட செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போனங்கிட்டே திட்டிகிட்டே போயிட்டுருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா டியான் வந்துட்டு முன்னாடி வந்து நிற்பான். என்ன பண்ணுறீங்க, இந்த பேனரை பேசாமல் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து ரூமில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே தான் ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கானே, ஸோ இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. சரி ஓகே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க எடுத்து வந்து உங்கள் ரூமில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வருவானா. ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வருவா. இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்பவே பிடிக்குமாவே, நான் எல்லாத்தையும் கேட்டு விசாரித்தேன், பாருங்கள் இங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ராவாக குடிச்சிங்கன்னா வந்துட்டு வயிறு வந்துட்டு புண்ணாக போயிடும், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வந்து தலைலாம் சுற்றிச்சுன்னா இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருப்பான். ஹீரோயினுக்காக தான் ஸ்பெஷலாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஹீரோயினுக்காக தான் இந்த பார்ட்டி பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிலாம் வச்சுருப்பான். இப்படி பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்துட்டு டூஹியோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பான். உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா, சாரி எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது,
கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சும்மா விளையாடாதீங்க, நான் உங்கள பற்றி விசாரிச்சேங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா, பார்ட்டி பண்ணுவீங்களா, உங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்குமாமே, நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு டியான் கேட்பான். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவான். எனக்கு புரியுது, இவங்க வந்து லைட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் போல், என்கிட்ட சீனை போடுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவனே சிரிச்சிட்டு இருப்பான். கண்டிப்பாக உங்களை நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் டூஹியோட ஃபோட்டோ பார்த்துட்டு, என்ன டூஹி நீ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், நீ வந்து பார்ட்டிக்கெலாம் போவியா என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் அந்த பழக்கமே இல்லையேடி, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும், பாய் ஃப்ரெண்டில் வந்துட்டு எவனாச்சும் ஒருத்தன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு டூஹியோட மொபைல் இருக்கும்ல, அதில் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு இவளுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவான், மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பா. ஒருவேளை நம்மளோட பர்த்டே நாள் போட்டிருப்பாலும், இல்லைனா அம்மாவோட பர்த்டே நாள் போட்டிருப்பாலும் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து போட்டுட்ருப்பா. எல்லாமே வந்துட்டு ராங்னே வந்துட்டு இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் ஹீரோ செம்மையாக டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பான். அப்புறம் அவனுக்கு கடுப்பாயிட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க கரண்ட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவான். எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறமே அவங்க வீட்டில் வந்து சேஃப்டிக்காக வந்துட்டு வச்சுருப்பாங்க போல். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே லைட் எரிய ஆரம்பிக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு யாராச்சும் ஒரு கால் வந்து டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷூட் பண்ணிவிடும் போல். ஸோ அந்த சிஸ்டம் வச்சுருக்கான். என் வீட்டை பற்றி என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கல, எங்கள் வீடு வந்துட்டு ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆஃப் பண்ணுறது வந்துட்டு என்னோட கையில் தான் இருக்குது. ஒழுங்கு மனதை எல்லோரும் காலி பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா வந்துட்டு நான் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நிற்பான். எல்லாருமே வந்துட்டு கால் அப்படியே ஒவ்வொரு ஷேப்லேயே வச்சுருப்பாங்க. டச் ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் மட்டும் தைரியமாக, அப்படியே பாஸ் நீங்கள் அதான் பண்ணுவீங்களா, நாங்கள் வந்துட்டு கிட்ட வந்தால் அது வந்துட்டு ஷாக் அடிச்சிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப தைரியமாக கிட்ட வருவான். சொல்லுங்கள் கேப்டன், வந்துட்டு அழுத்திடுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நீங்கள் எப்படி இருந்தாலும் பண்ண மாட்டீங்க, அதோ ஒரு பொண்ணு மேலே வந்துட்டு பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முன்னாடி நிற்பா. அதுக்கப்புறம் பிடிங்கி லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா வந்து எங்கிட்ட டாக்குமெண்ட்டில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அழைச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே போவோம், இந்த இடத்த விட்டு போவோம், நாங்கள் எல்லாருமே இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் பேச ஆரம்பிச்சிடுவா. சுற்றி இருக்கவங்களாம் கை தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் நாங்களாம் இங்கே தான் இருப்போம், ஏன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோக்காக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஹீரோயின் வந்துட்டு கோவமாக மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தப்சம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரியும், ஆஹா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு ஃபோனை வந்துட்டு அன்லாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டே போவா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.